திருமணம் என்னும் நிக்கா பாகம் 11. அன்று காலையிலிருந்து கிருஷ்ணா பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தான். சற்று பதட்டத்துடன் இருந்தான். இன்று மிக முக்கியமான நாள் அவனுக்கு. வேலன் ஸ்டோர்ஸுக்கு இதுவரை சென்னையிலும் பெங்களூரில் மட்டும்தான் கிளைகள் இருந்தது. இப்பொழுது சிங்கப்பூரிலும் கிளை ஒன்று ஆரம்பிக்கப் போகிறார்கள். இது கிருஷ்ணாவின் கனவு. பல முயற்சிகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் அந்த கனவு நினைவாகப் போகிறது. அங்கே அவனது சின்ன அத்தை கோதை இருக்கிறார். அவரது கணவர் தயாளன் 7 ஸ்டார் ஹோட்டல் வைத்துள்ளார். அவரது உதவியுடன் அங்கு ஒரு நல்ல சூப்பர் மார்க்கெட்டை விலைபேசியுள்ளனர். அங்கு நிறைய போட்டி. இன்று அதற்கான ஃபைனல் மீட்டிங் ஆன்லைனில் நடைபெற இருந்தது. பார்வதி பாட்டி பூஜை செய்து அனைவரையும் ஆசீர்வதித்து அனுப்பினார். பூஜை முடிந்து திரும்பின கிருஷ்ணா கண்களில் சிரித்த முகமாக ஜஸ்மின் எதிரே நின்றாள். அவள் மாடிப்படியிலிருந்து இறங்கி வரும் மனுவை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். கிருஷ்ணாவுக்கு அவளின் சிரிப்பு பாசிட்டிவாக இருந்தது. அவனும் சிரித்த முகமாக கிளம்பினான். இப்பொழுது கொஞ்சம் பதட்டம் குறைந்த மாதிரி கிருஷ்ணாவுக்கு. அந்த இடம் இவர்களுக்கு நல்லபடியாக முடிந்தது. சிவநேசன் சிவகுருவுக்கு பயங்கரமான சந்தோஷம். அனைத்தும் உன்னுடைய உழைப்பு கிருஷ்ணா. உன்னை நினைச்சாலே எங்களுக்கு பெருமையா இருக்கு. நீ இன்னும் சிறப்பா உயரணும். நம்ம வேலன் ஸ்டோர்ஸ் இன்னும் பெருசாக ஆகணும். அதுதான் எங்களுக்கு வேணும் என்றார் சிவகுரு. கிருஷ்ணாவுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஜமால் மாமா ஆசைப்பட்டது இதுதான். நீ கடையை திறக்கணும் மாப்பிள்ளை. என் மாப்பிள்ளை சிங்கப்பூரில் கடை வச்சு இருக்கணும். ஊரில் எல்லார்கிட்டையும் சொல்லி பெருமைப்படுவேன். நீ பெரிய ஆளா வருவ மாப்பிள்ளை. அவரது வார்த்தை இன்று கேட்பது போட்டிருந்தது. கண் கலங்கி அவனுக்கு என்னாச்சு என்றார் சிவநேசன். ஜமால் மாமாவை நினைச்சேன் அப்பா. அவர் இருந்திருந்தா உங்களுக்கு மாதிரியே சந்தோஷப்பட்டிருப்பார் என்றான். அவரும் இப்போது உன் கூடத்தான் இருக்கிறார். பாரு, 2 வருஷமாக கஷ்டப்பட்டோம். இப்போ அவர் ஆசீர்வாதம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமாம் அப்பா, அவர் என் கூடத்தான் இருப்பார் என்றான் கிருஷ்ணா. காலையில் கிளம்பி வெளியே வரும் பொழுது பார்த்த ஜஸ்மினின் முகம் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அந்த சிரித்த முகமே அவன் அது அதிர்ஷ்டமாக நினைத்தான். அவனுக்கு ஏதோ தன்னம்பிக்கை அளிப்பதாக இருந்தது. அவளது கண்களுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருப்பதாக நினைத்தான். மெலிதாக சிரித்து கொண்டு அடுத்த வேலைகளில் இறங்கினான். மாலை வீடு சென்றதும் அனைவருக்கும் பால் கொழுக்கட்டை செய்து கொடுத்தார் சிவகாமி. அனைவரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தனர். அணுவின் தோழி ஒருத்தி இன்று பிறந்த நாள். அதனால் அவளுடைய தோழி வீட்டிற்கு சென்றிருந்தாள். சுந்தரியும் அவளுடன் சென்றிருந்தார். இரவு ஜஸ்மின் மொட்டை மாடியில் அமர்ந்திருந்தாள். அங்கு வந்த கிருஷ்ணா, என்ன ஜஸ்மின், பயங்கரமாக யோசனை இருக்க போல. அவனின் அழுத்தமான குரலில் அதிர்ந்து திரும்பினாள் ஜஸ்மின். நான் தான். ஏன் இப்படி பயப்படுற? ஜமால் மாமா பொண்ணு இப்படியா பயப்படுறது என்றான். கிருஷ்ணா தான்னு தெரிஞ்சதும் எழுந்து நின்றாள். ஏய், நான் என்ன ஸ்கூல் டீச்சரா? என்னை பார்த்ததும் எழுந்து மரியாதை